ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, குடல் குழம்பு ஆட்டு குடல் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் தேவையான பொருளெல்லாம் சொல்கிறேன். ஆட்டு குடலை முதல்ல நல்லா கழுவி சுத்தம் செஞ்சு மஞ்சள் தூளும் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம் 1 கப், காரத்தூள், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 2 வாழைக்காயை தோல் நீக்கி கட் பண்ணி எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். நான் தேங்காய் 2 பத்தை வச்சுருக்கிறேன். அப்புறம் பெருஞ்சீரகத்தூள் 2 ஸ்பூன் வச்சுருக்கிறேன். அப்புறம் மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் வச்சுருக்கிறேன். குழம்பு மல்லித்தூள் நம்ம அரைச்சி வச்சுருப்போம்ல, அதுதான். இப்போ நம்ம இந்த குடல் குழம்புக்கு நாங்கள் வாழைக்காய் போட்டு தான் சமைப்போம். டேஸ்ட் நல்லாவே இருக்கும். நீங்களும் சமைச்சு பாருங்கள். இப்போ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பில் வானல் வச்சிடலாம். வானல் வச்சுட்டு அப்புறமா வானல் வச்சுட்டு இப்போ கேஸ் பொத்திட்டு அடுத்து ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிடலாம். அப்புறம் வெங்காயம் நான் கட் பண்ணலாம் இல்லை, உரித்து அப்படியே போட்டிருக்கேன். நம்ம அடுத்த குக்கரில் 2 விசில் வச்சு வேக விடுறதுனால அதிலே நல்லா வெந்துடும். அதனால் நான் லைட்டாக தான் வதக்குவேன். வதக்கிட்டால் அது அந்த காரத்தூள்லாம் கொஞ்சம் வதங்கினா வாசம் நல்லாயிருக்கும். அதனால் வதக்கிக்கிறேன். இப்போ வெங்காயம் போட்டுக்கிறேன். நான் போட்டுட்டு கொஞ்சம் வதக்கி விடணும். இப்போ கொஞ்சம் வதங்கட்டும். சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். அதனால் நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். எங்கள் ஊர் கிராமத்து சைடு நாங்கள் இப்படி வாழைக்காய் போட்டு சமைப்போம், நல்லாயிருக்கும். இது வெண்பொங்கல், நம்ம மில்லட் ரைஸ் எதுவாக இருந்தாலுமே நல்லா தான் இருக்கும். சாமரிசி, வரகரிசி இந்த மாதிரி பொங்கல் பொங்கி இது ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தனி மிளகாத்தூள் நான் போட்டுடுறேன். 1 செகண்ட் இதில் வதக்குனா இது கலர் நல்லாயிருக்கும். அதுக்காக அடுத்து நான் வாழைக்காயை போடுறேன். அடுத்து ஒரு கிளறி விடுங்க. ஒரு கிளறி விட்டுட்டு அப்புறமா குடல் எடுத்து நான் போட்டுடுறேன். கட் பண்ணி வச்சுருக்க குடல் எடுத்து போட்டுடுறேன். அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுருந்தனால அந்த தண்ணியை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த தண்ணியை ஊற்றி தான் அப்புறம் நம்ம குக்கரில் வேக போடணும். இப்போ குக்கர்லேயே நம்ம வச்சோன்னா அது நமக்கு வதக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குங்கிறதுனால நான் வானலில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா குக்கரில் ஊற்றிக்குவேன். இப்போ எல்லாம் ஒன்று சேர ஒரு கிளறி விட்டுட்டு அடுத்து நம்ம வச்சுருந்த சோம்புத்தூளும் மல்லித்தூளும் உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான். சோம்புத்தூள் போட்டுட்டேன், நான் மல்லித்தூளும் போட்டுட்டேன். இப்போது ஒரு கிளறி விட்டுட்டு 1 செகண்ட் லேசாக வதக்கி விடுங்க. இப்போ வதக்கி விட்டுட்டு அடுத்து நான் குடலை வச்ச தண்ணி எடுத்து உள்ளே ஊற்றிடுறேன். அடுத்தது குக்கருக்கு மாற்றிட்டேன் நான். இப்போ தேங்காய் அரைச்சி அதை ஊற்றுறேன். நான் தேங்காய் அரைச்சி உள்ளே ஊற்றிட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம முதல்ல குடல் வேக வைக்கும்போது உப்பு போட்டிருந்தனால உப்பு தேவையான அளவு பார்த்து போட்டுக்கணும். எனக்கு கொஞ்சம் தேவைப்பட்டது, அதனால் நான் கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். இப்போ உப்பு கொஞ்சமாக போட்டுறேன். நான் போட்டுட்டு இனி குக்கரை மூடி போட்டு விசில் போட்டுடுங்க. ஒரு 2 விசில் வரட்டும். ஏற்கனவே குடல் வெந்ததுனால வாழைக்காயும் வெங்காயம் தான் வேகணும், போதும். நமக்கு மசாலாவும் நல்லா வெந்துடும். இப்போ அடுப்பில் ஒரு வானல் வச்சுட்றேன். நான் தாளிக்கிறதுக்கு இப்போது அந்த வானலில் கொஞ்சம் ஃபஸ்ட்டு கடுகு போடுறேன். நான் ஏன்னா அதில் கொஞ்சம் தண்ணி இருந்தால் அது உறிஞ்சிக்கும். அப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலான்னு, இல்லைன்னா எண்ணெயை ஊற்றுனா தண்ணி இருந்தால் வெடிக்கும்னு சொல்லிட்டு நான் அப்படி பண்ணிக்குவேன். அதனால் இப்போ 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். போட்டுட்டு அப்புறம் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிடுறேன். நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு கடலை எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போ ஆயில் ஊற்றிடுறேன். இப்போ ஆயில் ஊற்றிட்டு ஒரு வெங்காயம் எடுத்து தாளிக்கிறதுக்கு கட் பண்ணி வச்சுக்கிறேன். போட்டுட்டேன் உள்ள.
இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கட்டும். அப்புறம் கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை 2 கொத்து போட்டுருங்க. போட்டு நல்லா கருவேப்பிலையும் நல்லா கொஞ்சம் மொறுமொறுப்பு வர வரைக்கும் கொஞ்சம் வறுத்து விடுங்க. கொஞ்சம் வறுத்துட்டு இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிட்டு குக்கர் நல்லா எல்லாமே குடலெல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து இருக்குது. இப்போ கடுகு வெடிச்சோன்னே எடுத்து உள்ளே ஊற்றிட வேண்டியது தான். இது காரத்தூள் உங்களுக்கு இன்னும் தேவைப்பட்டால் காரத்தூள் போட்டுக்கலாம். நாங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக சேர்ப்போம், அதனால் நான் கம்மியாகவே போட்டிருக்கிறேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதை எடுத்து உள்ளே ஊற்றிடலாம். இப்போ இதை எடுத்து அப்படியே உள்ளே ஊற்றிடுங்க. இப்போ நல்லா கடுகு வெடிக்குதா? போதும், கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ டைமில் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும், கரிஞ்சிட்டுன்னா நல்லா இருக்காது. அதனால் கரெக்டாக வெங்காயம் வதங்கினோடனே நான் ஊற்றிடுவேன். இப்போ ஊற்றிட்டேன், குழம்பு தாளிச்சாச்சு. இம்மை நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியதான். நாங்கள் இதுக்கு வெண்பொங்கல் வச்சு சாப்பிடுவோம், எங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கும். தோசை, இட்லி எதுக்கு வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம், எல்லாமே நல்லாயிருக்கும். சப்பாத்திலேருந்து எல்லாத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம். இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எல்லாம் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். ஒரு முறை இப்படி செஞ்சு சாப்பிட்டு தான் பாருங்களேன். தேங்க்யூ மேம். ஓகே, தேங்க்யூ.